வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்கழி முடிஞ்சு தையில வந்து நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். 2023 முடிஞ்சு 2024 எடுத்து வச்ச மாதிரி தை திருநாள், தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி இன்னைக்கு வந்து பூஜை தாங்க பண்ண போகிறோம். குளிச்சுட்டு சூப்பராக ரெடியாகி வந்துட்டேன். நான் இப்போ குட்டியாக ஒரு கோலம் போட போகிறேன். பொங்கலுக்கு எப்பவுமே வந்து நம்ம சின்னதாக சிம்பிளாக ஒரு பானை போட்டு, ஏன்னா வந்து பானையில் பொங்கல் வைக்கிறதுனால பானை போட்டு அழகாக வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். செம்மையாக இருக்கு போது பாருங்களேன். ஃபஸ்ட்டு அவுட்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து கலர் ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதான், கிரகன் போட்டலாம். சூப்பரான ஒரு பொங்க பானை வச்சு ஒரு கோலத்தை போட்டு முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ண இல்லைங்களா, அதனால இப்போ வந்து சாணி பிள்ளையார்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ண போகிறேன். எல்லாரும் யாரெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பெண்கள்னாவே வந்து ஒரே தலைவலி தாங்க. எப்போ பார்த்தாலும் நம்மள உயிரை ஏற்றுங்கிறது, வேலை செய்யின்னு சொல்லிட்டு நான் எப்படியே டயர்டாகிட்டேன். ஆனாலும் நம்ம பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்தூசியாஸ்டிக்காக வந்து அப்படியே ஒரு வீர மங்கையாக வந்து எழுந்து கடன்னு வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ சூரிய நமஸ்காரம். சூரிய பகவானே பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமி கும்பிட போகிறேன். நம்ம வந்து சாணி புள்ளியாரை வச்சு சாமி கும்பிடுவோம். பட் ஆனால் பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து வந்து பெரியவங்க வந்து பண்ணது வந்து சாணியில் புள்ளியார் வைப்பாங்க. பூசண பூலாம் வச்சு இப்போ வைக்கிறேன் பாருங்கள். இதை அழகாக அப்படி தொட்டி மாதிரி வளைக்கணும். இதில் வந்து பசும் பால் ஊற்றுவோம் நாங்கள். இருங்க, பசுமாட்டு சாணம் தான் பண்ணுவோமே நம்ம. சூப்பர். இருங்க, இதில் புள்ளையார் பூச்சி வைக்கிறேன் பாரு. இப்போ புள்ளையாரம் இந்த மாதிரி 3 வச்சிருவேன். மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். இது வந்து இப்போ இல்லை, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துலேருந்தே வந்து இப்போ தான் வந்து நம்ம வெரைட்டியாக வந்து புள்ளையாரில் வைக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சாணியில் வச்சு பாரம்பரியமாக நம்ம பொங்கல் விழாவை கொண்டாடுவாங்க. அதே மாதிரி தான் நானும் சாணி புள்ளியார் வச்சு பாரம்பரிய முறையில் பொங்கலை கொண்டாட போகிறேன். இவர் வரன்ட்டு எங்கே போனாருன்னு தெரியல. எப்பா நீ வந்தவா வரகட்டி போ, சூரியன் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அழகாக இங்கே பாருங்கள் பூசண பூலாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். பசும்பால் கறந்த பால் அப்படியே வந்து இதில் ஊற்றும். ஏன்னா பூஜைக்கு வந்து இப்போ பசும்பால் தான் நாங்கள் எப்போவுமே வந்து பாரம்பரியமாக ஊற்றுவோம். அதனால் பசும்பால் ஊற்றியாச்சு. கரண்ட் விளக்கெலாம் ஏற்றிடலாம். அதே மாதிரி வந்து எப்போ பூஜை பண்ணாலுமே வந்து ஒரு கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா கூட மஞ்சள் பிள்ளையார் வைப்பாங்க. எப்போவுமே நாங்களும் வந்து வீட்டில் பூஜைக்கு வெள்ளிக்கிழமெல்லாம் கூட வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு தான் வந்து அடியில் பாருங்கள் ₹1 காயின் வச்சு அதை வச்சு தான் வந்து மஞ்சள் பிள்ளையாராக வைப்போம். மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கலான்ற மாதிரி
சூப்பராக மஞ்சள் பிள்ளையாரை ரெடி பண்ணிடலாம். ரெடி ஆகிட்டாரு நம்ம பிள்ளையார். எத்தனை பிள்ளையார் இருக்கிறாருப்பாங்க, சாணியில் பிள்ளையார், மஞ்சளில் பிள்ளையார். பிள்ளையாருக்கு உகந்ததே பார்த்தீங்கன்னா நம்ம அருகம்பல் தான். அதனால் சூப்பராக அருகம்பல்லும் தினேஷ் தான் இன்றைக்கி எப்படியோ எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டானுங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே வந்து செம்மையாக இது பாருங்கள். யோகித் கற்பூரம் ஏத்த போறேன். ஏத்தி விட்டான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யாரு? அம்மா தானா? ஓகே, ஸ்டார்ட். நான் மணி அடிக்கிறேம்மா. நானுமா? நீங்களா சரிதாப்பா. இந்த இதில் கத்தி வச்சு வாடி. கத்தி வச்சுக்கணுமா? வாங்க இப்போ போய் தேங்காய் உடைக்கலாம். யோகித்த பர்ஃபெக்ட்டா வச்சுடா. சூப்பர். எப்படி? செம செம. அங்கெல்லாம் யாரு? தினேஷ். நாடி தினேஷ் வரலாம் இல்ல. மிலிசுக்கார. பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். ஓகே, இப்போ வந்து பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். சாமி கும்பிடு. நான் ஸ்ட்ரைட்டா இடாகி நான் அடிக்கிறேன் மணி. சூரியனே காணும். வந்தாச்சு சூரிய பகவான். காலையில் சூரிய பகவானுக்கு வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, காய்கறியெல்லாம் வச்சு பறிச்சாச்சு. இதுக்கப்புறம் மதியம் உச்சி வெயிலில் வந்து 12 மணிக்கு சூரியனுக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு தான் படைக்க போகிறோம். பானை வாங்கிட்டே வரலைங்களா, சரி அதனால் வந்து இப்போது பானை வாங்கிட்டு வந்து தான் நம்ம வந்து பொங்கல் வைக்க போகிறோம். முன்னெல்லாம் வந்து அடுப்பில் வைப்போம், இப்போல்லாம் அடுப்பில் வைக்கிற மாதிரி இல்லை. பானையை வாங்கிட்டு வந்து பொங்கல் வைக்கிறத வந்து கேஸ்லேயே வச்சு முடிச்சலாங்கிறேன். இப்போ வந்து சந்தைக்கு போயிட்டு பானை மட்டும் தான் வாங்கிட்டு வரேன் நான். இப்போ அதுக்காக தான் கிளம்பிட்டுருக்கேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டேன். முக்கியமாக வந்து பானை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பானையை வாங்கிட்டேன். ஏன்னா வந்து சில்வர் பாத்திரத்தில் டெய்லி தான் சமைச்சு சாப்பிட்றோம், நம்ம வந்து பானையில் செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் பானைலாம் வாங்கினோம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சரியான கூட்டம், கச்ச 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 கச்சன்னு அப்படியே முக்கியம். பார்த்தீங்களா தேன் கூடலாம் அந்த மாதிரி முடிச்சுட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் சமைக்கிற வேலை தான் நம்ம பார்க்கணும். பொங்கல் வைக்கிறதுக்கு தயாரி ஆயாச்சு. அடுப்பில் தான் வைப்போம், பட் ஆனால் வந்து அடுப்புலலாம் வந்து இப்போ வைக்கிறதுக்கு சுச்சுவேஷன் இல்லை. விறகெல்லாம் வந்து பணியில் நெஞ்சிட்டு இருக்குதுன்றதுனால அடுப்பும் வந்து வாங்கிட்டல இந்த முறை புதுசு. அதனால வந்து இன்னைக்கு கேஸ்ல வந்து சூப்பரா வைக்கலாம். வாங்க பாருங்க, சூப்பரா மஞ்சள்லாம் கட்டி கயிறு மஞ்சள் பொங்கலாம் வச்சு இது பொங்கல் பொங்கறதுக்கு. இது வந்து கீரைக்கு இப்போ ஆன் பண்ணி அப்படியே தண்ணி ஊத்திட்டு பொங்கல் பொங்கிடலாம். நம்ம புது பானையில் தான் வைப்போமே எப்பவுமே. அவ்வளோதான். பொங்கலுக்கு நல்லா உள்ள காஞ்சிடுச்சு. அரிசி ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். எப்போ பொங்கி வருதுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே கத்துறதுக்கு.
ஏய் சூப்பர். டேய் பொங்கல் பொங்கி வந்துச்சாமோ. பொங்கலோ பொங்கல். சூப்பரா பொங்கி வந்துச்சு பொங்கல். எல்லாரும் உங்க வீட்ல நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்க. அப்படியே யோகி? ஆமா அப்படியே தான். நீ டிவி பார்த்து என்ஜாய் பண்ணுவியா? அப்படிதான். நீங்க கூட டிவி பாருங்க, போன் பாருங்க. ஆனா கண்ணுக்கு கெடுதல எதுவும் பார்க்காதீங்க. அது நீயும் பார்த்து நீ போட பாக்குற? தினேஷ் மாதிரி இந்த மாதிரி கண்ணாடி போடாதீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க. ஓவர் அப்படி இப்படி முகத்தை இப்படி வச்சுக்கிட்டுலாம் பார்க்காதீங்க. ஸோ ஃபோனை அவாய்ட் பண்ணுங்க, டிவியை அவாய்ட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெடிஷ்னல் பண்ணுவாங்க. அதாவது ஊருக்கு ஊருக்கே மாறும். நாங்கள் வந்து ஜல்லடியில் வச்சு பண்ணுவோம், ஒரு சில ஊரில் வந்து முரத்தில் வச்சு பண்ணுவாங்க. வடை தான் தட்டிட்டு இருக்கேன். ஃபைனலாக இந்த பக்கம் வந்து நம்ம எல்லா காய்கறியும் போட்டு கூட்டு செய்வோம் பார்த்தீங்களா, அது நடந்துட்டு இருக்கு. முடிஞ்சிச்சுன்னா சூரியனுக்கு சாமி கும்பிட்டுலாம். ஜோடி சாமி அனுத்து இதா நோடியாடுறாக்கி தங்க இதோட விடிக்க மாட்டேன். பர்ஃபெக்டா உடனே வந்து எதுக்குங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தூக்கு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் உய் சும்மா தூக்கணும். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். அந்த ஊதுவத்தி எத்தனை எதுக்கா சார் வேஸ்டா சார் நீங்க தந்தது? எத்து போலாம். ரைட் வைக்கேத் ரைட் கை எப்படி போ. சொல்லுங்க சார். இப்போ செம்ம டேஸ்ட், வேற லெவல். செம்ம டேஸ்டா இருக்குது. எல்லாமே நல்லா டேஸ்டா தான் இருக்குது. எவ்வளவு தெரியுமா இருக்குது? செம்ம டேஸ்ட், வேற லெவல், சூப்பர் ஜூஸ். நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. சக்கரை பொங்கல் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். பொங்கலுக்கு எப்ப செஞ்சாமே நல்லா டேஸ்டா இருக்குமே. தினேஷ்க்கு வேற லெவல். சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு டே சூப்பரா போச்சு. சாமி எல்லாம் கும்பிட்டு சூப்பரா. ஆனா என்னன்னா கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, வருஷத்துல ஒரு நாள் தானேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எல்லாருமே சேர்ந்து பண்ணதுனால வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, பசங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. டயர்டா இருந்தாலும் அது நம்ம டயர்டா வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டோம். சாப்பாடு ரசிச்சு எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் தானே இந்த மாதிரி செய்வோம். புது பானையெல்லாம் வச்சு பொங்கலாம் நல்லா பொங்கி சூப்பரா சாப்பிட்டோம். இன்னைக்கு vlog இதோட முடிஞ்சிச்சு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிச்சுன்னா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.